ஹாய், வெல்கம் டு பூஜா விஸ்வநாதன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா சர்பத் தாங்க பார்க்க போறோம். நார்மலாவே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு டீடாக்ஸ் வாட்டர் வந்து எடுக்கிறது மஸ்ட்டுங்க. பட் நார்மலா நம்ம டீடாக்ஸ் வாட்டர் எது எடுத்தாலுமே டேஸ்ட் வந்து அவ்வளவா சூப்பரா இருக்காது. மோஸ்ட்லி நம்ம ஜிஞ்சர் இல்ல லெமன் வாட்டர் எடுப்போம். பட் அது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்காது. பட் இந்த ஆலோவேரா சர்பத் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டுமே பயங்கர எம்மியா, கிரீமியா இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம பாடிய ஃபுல்லாவே வந்து டீடாக்ஸ் பண்ணும். இதுல பேஸே பாத்தீங்கன்னா ஆலோவேரா தான். இது வந்து ஒரு 12 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஆலோவேரா சர்பத் செய்யறது எப்படின்னு இப்ப நம்ம பார்ப்போம். எங்கள் வீட்டு மாடியிலேயே நாங்கள் ஆலோவேரா வச்சு வளர்த்துட்டு வரோம். ஸோ இதுலேருந்து தான் நம்ம இப்போ ஆலோவேரா எடுக்க போகிறோம். நான் ஒரு 6 பேருக்கு தேவையான ஜூஸ் வந்து இப்போ பண்ண போகிறேன். அதனால தான் இவ்வளோ ஆலோவேரா எடுத்திருக்கேன். ஒருத்தருக்கு அப்படின்னா இந்த ஒரு பீஸில் பாதி எடுத்தாலே போதும். ஆலோவேராவை வந்து சும்மா மண்ணில் வச்சாலே அது வளர்ந்துருங்க. அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்லாம் நம்ம கொடுக்க வேணாம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நமக்கு அந்த நடுவில் இருக்க அந்த சோற்று கற்றாழை மட்டும்தான் நமக்கு தேவை. இதில் வர அந்த ஜெல்லு அந்த தோல் எல்லாமே எடுத்துருங்க. அந்த ஜெல் வந்து ரொம்ப டாக்ஸிக். அதனால் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி அந்த ஜெல் போகிற அளவுக்கு ஒரு 2-3 டைம் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வெறும் அந்த ஒயிட் கலர் சாலிட் இது மட்டும் தான் நமக்கு வேணும். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பேக்கெட் தயிர் எடுத்துக்கோங்க, 2 ஆம்லா, கொஞ்சம் ஜிஞ்சர். ஆம்லாவை நீங்கள் நசுக்கும் போது நல்ல நடுமண்டையிலேயே ஒரு நச்சுன்னு வச்சிங்கன்னா அதோட சீட் மட்டும் செப்பரேட்டாக வந்துடும். அதை நீங்கள் நசுக்கி போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பல்லு பூண்டு இடித்து போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்காக நான் ஒரு ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். போமோகிரானேட்டும் ஆப்பிளும் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டான ஆலோவேரா சர்பத் வந்து ரெடிங்க. இதை மாதத்தில் ஒரு டைம் மட்டுமே எடுங்க, இல்லை ஒரு 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதை குடிச்சிட்டு ஒரு 1 hour 1.5 hours கழிச்சு லைட்டாக ஏதாச்சும் ஒரு 1.5 இட்லி சாப்பிட்டாலுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா இது அவ்வளோ திக்காக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஆலோவேரா தான் நம்ம இதில் பேஸாக எடுத்திருக்கோம். இதோட டாப் 5 பெனிஃபிட் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் மெடிசன். பட் நீங்கள் இந்த சர்பத்தில் இருக்க ஆப்பிளை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா இதை நம்ம கர்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ஆப்பிள் அவாய்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டமை இது நல்லாவே பூஸ்ட் பண்ணும் ஆலோவேரா. தேர்ட் பார்த்தீங்கன்னா கம் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சூப்பர். ஸ்டொமக் அல்சர் இருக்கவங்க இதை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வரதுனால அல்சர் ஃபுல்லாகவே வந்து சூப்பராகவே க்யூர் ஆகுங்க. டாக்டர் ஷர்மிகா வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, கிளியோபட்ரா வந்து ஆலோவேரா ஜூஸ் தான் டெய்லி எடுப்பாங்க, அதனால அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த ஆலோவேரா ஜூஸ் நீங்கள் எடுக்கிறதுனால உங்கள் ஸ்கின் வந்து பயங்கரமாக ஹைட்ரேட் ஆகும், ஸ்மூத்தாக இருக்கும். டைஜஷனுக்கு இது ரொம்ப சூப்பர். அதனால தான் நான் வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க சொன்னேன். நீங்கள் நார்மலாக காலேஜோ இல்லை வேலைக்கோ போகிறீங்க அப்படின்னா மார்னிங் இது எடுக்க வேணாம். ஏன்னா நீங்கள் இதை குடிச்சு ஒரு 1 to 1.5 hours உங்கள் ஸ்டொமக்கை நல்லா இது வந்து டீடாக்சிஃபை பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி டைஜஷன் வந்து இது பண்ணி விட்டுரும். நீங்கள் மோஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஸ்கூல் போகிறவங்க இல்லை ஒர்க் போகிறவங்க வந்து இது எடுக்காதீங்க. மார்னிங் ஒரு சாட்டர்டே இல்லை சண்டேல வந்து இதை பிளான் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதை நம்ம ஆட் பண்ணியிருக்க ஜிஞ்சராக இருக்கட்டும், கார்லிக்காக இருக்கட்டும், டர்மரிக்காக இருக்கட்டும், ஆம்லாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் குடிக்கிறதுனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் இருக்கே தவிர எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதுதாங்க அந்த ஆலோவேரா சர்பத். இதை நான் உங்களுக்கு குடிச்சு காமிக்கிறேன். எம்மி, சீரியஸ்லி எம்மி. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேணும் அப்படின்னா பூஜா விஸ்வநாதனோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. பை.